நண்பர்களே, இப்போ நம்ம சார்தாம் யாத்திரை வந்திருக்கோம். சார்தாம் யாத்திரைனா பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஹரித்வார், ரிஷிகேஷ் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம். இது செப்டம்பர் 20 அக்டோபர் 6 வரைக்கும் ஒரு 17 நாள் கொண்ட யாத்திரை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு தேதி 22 வெள்ளிக்கிழமை. இதில் நம்ம முதல் தரிசனமாக இப்போ மதுராவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் வந்திருக்கோம். இது வந்து கிருஷ்ண ஜென்ம பூமி, கிருஷ்ணர் பிறந்த சிறை கோட்டம். அதுக்கு பக்கத்தில் ராஜா கிருஷ்ணர் ஆலயம். இது ரெண்டுமே இது உள்ள இருக்கு. இது கம்சனுடைய அரண்மனையின் ஒரு பகுதி, சிறை கோட்டம். அந்த சிறையில தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தது ஐதீகம். அதனுடைய மாடல் அந்த சிறை கோட்டம் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. உள்ள செல்போன்லாம் எடுத்து போக முடியாதுன்றதுல வெளியிலேருந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மார்பிளில் ராஜகிருஷ்ணன் ஆலயம் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம காலையில் முதல் தரிசனமாக 6:30 மணிக்கு கிருஷ்ணர் தரிசனம் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிருந்து மதுரா ரயில் நிலையத்திலிருந்து ஹரித்வார் 10:30 மணிக்கு ட்ரெயின். ஹரித்வார் போயிட்டு ஹரித்வார்லேருந்து கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஹரித்வார், ரிஷிகேஷ் தரிசனம் பண்ணிட்டு சென்னை திரும்ப தான் நம்ம பயணம். அதில் முதல் தரிசனமாக இப்போ மதுராவை தரிசனம் பண்ணியிருக்கோம். நம்ம சார்தாம் யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த இடத்துல தரிசனம் பண்ணுறோன்றத வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சார்தாம் யாத்திரை போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். ஜெய் ராதே கிருஷ்ணா.